ட்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா இந்த தன்னாட்சி அமைப்புகள் இருக்குல்ல இந்தியாவில், சிபிஐ, இடி, அப்புறம் ஐடி, இந்த மாதிரி தன்னாட்சி அமைப்புகள் எல்லாமே இப்போ, அதாவது 2014க்கு பிறகு இதுவரைக்கும் பாஜகவின் அடிமைகளா இருக்கிறாங்க. பாஜக ஏவிதான் இந்த இவங்க என்ன பண்றாங்க, எதிர்கட்சிகளுடைய குரல் வளையத்தை நசுக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு பொதுவெளியில எப்போதும் இருக்குது. எதிர்கட்சியை திமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், மார்க்சிஸ்டா இருக்கட்டும் போன்ற கட்சிகள் நாடாளுமன்றத்துல முழக்கங்கள் கொடுக்கறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க, அவங்க தன்னாட்சி அமைப்பு, அதுல எக்காரணத்து கொண்டும் ஒன்றிய பாஜக அரசு தலையிடாது, அவங்க சுதந்திரமா என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க, அவங்களுக்கு எங்க அநீதி நடக்குதோ அது அவங்க என்ன பண்றாங்க, சுதந்திரமா செயல்படுறாங்க, இதுதான் பண்ணணும், இவங்களை நீங்க போய் டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லி கொடுக்கல அப்படின்னு பாஜக ஒரு புறம் என்ன பண்றாங்க, சொல்லிக்கிட்டு வராங்க. ஆனா தொடர்ந்து பொதுவெளியில இந்த சிபிஐ, இடி, ஐடி, அப்புறம் இப்போ தேர்தல் ஆணையம் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் அது வந்துருச்சு. ஏன்னா பீகார் எலெக்ஷன்ல என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தேர்தல் ஆணையத்தை வைத்து பாஜக எந்த அளவுக்கு ஓட்டு திருட்டு செஞ்சிருக்கு அப்படின்றத ராகுல் காந்தி அவர்கள் தோல் உரிச்சு காட்டுதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ அப்போ இதுல பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தை நம்ம கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கணும். இந்த மாதிரி அமைப்புகள் சுதந்திரமா செயல்படல, பாஜகவுடைய கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலும் நிரூபணம் ஆயிட்டு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா 2021-22 மதுபான முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில அப்போதைய முதலமைச்சரா இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்றாங்க. இதுல சிபிஐ தானா முன் வந்து என்ன பண்ணுது, வழக்க போட்டு அப்போ முதலமைச்சரா அவர் இருக்கிறதுக்கு விடவே இல்லை. தலைமைச் செயலகத்துக்கு போக கூடாது, அரசு நிகழ்ச்சியில் எதுவுமே கலந்து கூடாது, கோப்புகளை சைன் போடக்கூடாது, இப்படி பல கண்ட்ரோல்ல என்ன பண்ணுது, அரவிந்த் கெஜ்ரிவால செயல்பட விடாம ஒட்டு மொத்தத்துல டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல இடியும் சிபிஐயும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு கேஸ என்ன பண்றாங்க, ஜோடிக்கிறாங்க. ஆம் ஆத்மி மேலையும் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலையும் ஒரு பொய் புகார்களை அவங்க மேல செலுத்தி இவங்க நற்பெயரை கெடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக பாஜக செயல்படுது. இதற்கு இடி சிபிஐயும் உறுதுணையா போறதாக நான் சொல்லல. டெல்லி நீதிமன்றம், ரோஸ் அவென்யூல இருக்கிற டெல்லி நீதிமன்றம் தோல் உரிச்சு காட்டியிருக்கு. அதாவது இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த மதுபானில முறைகேடு நடந்திருக்கு, மணிஷ் சிசோடியா அப்புறம் பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் முக்கிய குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல வீண் பழியை போட்டு என்ன பண்ணிருக்காங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண ஆரம்பத்துல என்னமோ நீதிமன்றமோ இவங்க ஆமாப்பா இவங்க தவறு செஞ்சிருக்கிறாங்க, சோ இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது, அரசு அலுவலர்கள் செயல்படக்கூடாது, அரசு கோப்புகள்ல சைன் போடக்கூடாது, இவங்க அரெஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்தாலும் அரசு அலுவலகங்கள்ல கோப்புகள்ல சைன் போடக்கூடாது, தலைமைச் செயலகத்துக்கு போடக்கூடாது, அதே போல அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை யாரும் வீட்டுக்கு கூட என்ன பண்ணக்கூடாது, சந்திக்க கூடாது, முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் அதிதி அவங்க என்ன பண்றாங்கன்னா முதலமைச்சர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்குது, இதுல ஆம் ஆத்மி தோக்குது. இப்படியான ஒரு நெருக்கடியை பாஜக சிபிஐ மூலியமாகவும் இடி மூலியமாகவும் ஆம் ஆத்மிக்கு தருது. சோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாங்க சிபிஐ. இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணும்போது நீதிமன்றம் கடுமையான அதிருப்தியை தெரிவிச்சிருக்கு சிபிஐ மேல. கூடுதலா ஒன்றிய பாஜக அரசு கிட்டையும் என்ன பண்ணிருக்காங்க, இந்த சிபிஐ இது மாதிரி செயல்பட்டு இருக்க துறை ரீதியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் நீதிமன்றம் போட்டிருக்கு. சோ இப்போ தெல்ல தெளிவா தெரிஞ்சிருச்சு, பாஜக ஒரு இடத்துல ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா பொய் குற்றச்சாட்டுகளை ஏவி பொய்யான ஒரு கேஸ ஜோடிச்சு ஒரு கட்சி தலைவரையும் ஒரு கட்சியும் அழிக்கிறதுக்கு இவங்க பிளான் போட்டாங்க. தேர்தல் டைம்ல நெருக்கத்துல இது நடக்குது. தேர்தலுக்கு நிறைய டைம் கூட இல்ல, டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கு ரொம்ப நேரம் கூட இல்ல, நெருக்கத்துல இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. இப்படியா நடக்கும் பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் மேலையும் ஆம் ஆத்மி மேலையும் ஒரு தவறான ஒரு புரிதலை பொதுமக்கள் மத்தியில ஏற்படுத்தி ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை உண்டு பண்ணி அங்க டெல்லியில ஆட்சியை பிடிக்கிறாங்க. சோ இப்போ அதோட ரிசல்ட் வெளியே வருது. அரவிந்த் கெஜ்ரிவால் மனசு நொந்து போய் என்ன பண்றாரு, வெளியே செய்தியாளர் சந்திப்புல கதறி அழுகுறாரு. எக்காரணத்தை கொண்டும் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல்வாதி அல்ல அப்படின்றது கோர்ட் என்ன பண்ணிருக்கு சொல்லிருக்கு. சோ இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நான் நிரபராதி அப்படின்றத
நிரூபிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. நான் வந்து கடும் காவல் தண்டனைக்கு உட்பட்டேன், சிறைச்சாலையில இருந்தேன். இப்ப இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? சோ பாஜக ஒட்டு மொத்தத்துல சிபிஐ வைத்து இந்த மாதிரியான ஒரு காரியத்தை, கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கு அப்படின்னு இந்த தடவையும் இது நிரூபணமாயிருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தை இல்லை. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிருக்குன்னா, சிபிஐ ஏன் இந்த அளவுக்கு ஒரு பொய் குற்றச்சாட்டுக்கு உறுதுணையா போகுது, நடுநிலைமையா இருக்கணும், தன்னாட்சி அமைப்புகள் நடுநிலைமையா இருக்கணும், ஆட்சியாளர்களுக்கோ இல்ல மற்ற கட்சியினருக்கோ இல்ல மற்ற யாருக்கும் நடுநிலைமையா இருக்கணும். ஆனா 2014 இருந்து, அதாவது மோடி எப்போ பிரதமர் ஆனாரோ, பாஜக எப்போ ஒன்றியத்துல போய் உட்கார்ந்ததோ, அதுல இருந்து டில் டேட் இன்னைய வரைக்கும் இந்த தன்னாட்சி அமைப்புகள் எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவா தான் செயல்படுது அப்படின்னு ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுது, நிரூபணமா இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு நம்ம முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்காருல்ல, அவர் வழக்குல கூட ஈடியை எந்த அளவுக்கு லெப்ட் ரைட்னு வாங்கினாங்க இந்த உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்து வரைக்கும் போய் கொட்டு வாங்கிட்டு வந்தாங்க. சோ அப்பெல்லாம் நம்ம பாக்குறோம், இந்த இடி சிபிஐ இவங்க எல்லாம் வந்து வேணும்னே காழ்ப்புணர்ச்சியோட எதிர்கட்சியினோட குரல் வலையில நசுக்கணும், அவங்களுடைய பலத்தை வந்து கம்மி பண்ணணும், அவங்களுடைய பலத்தை வந்து அவங்க வந்து பொய்யானவங்க, ஊழல்வாதிகள், குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காகவே இந்த மாதிரியாக தன்னாட்சி அமைப்புகளை ஏவி இந்த மாதிரி செயல்களை ஈடுபடுறாங்க அப்படின்றது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு வருது. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கிலையும் இந்த சிபிஐ எந்த அளவுக்கு பொய் குற்றச்சாட்டுகளை, ஏன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி இருக்கிறாங்க, இந்த குற்றப்பத்திரிகையில ஒண்ணு கூட உண்மை தன்மை இல்ல அப்படின்றத நீதிபதி ஐயா ரொம்பவே என்ன பண்ணிருக்காரு, தீர்ப்பு வாசித்து இருக்கிறாரு. சோ அரவிந்த் கெஜ்ரிவாலும் மணிஷ் சிசோடியா உட்பட 23 பேரும் நிரபராதிகள் அப்படின்றத டெல்லி நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு, சொல்லியிருக்கு. சோ இதனால பாஜகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவு. இன்னும் சொல்ல போனா சிபிஐல நியாயமுள்ள நிர்வாகிகள் இருக்காங்களா, அதிகாரிகள் இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க எழுப்பியிருக்கிறது. துறை ரீதியா சிபிஐ மேல விசாரணை வேண்டும், நடவடிக்கை வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் நீதிமன்றம் இங்க பிறப்பியதை பார்த்திருக்கும். சோ நம்முடைய முதல்வர் முதற்கொண்டு எல்லா எதிர்கட்சி தலைவர்கள் என்ன பண்றாங்க, கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. பாஜக எந்த அளவுக்கு ஒரு இழிவான ஒரு அரசியலை செய்யறாங்க, ஒரு காழ்ப்புணர்ச்சியோட அரசியலை செய்யறாங்க, இவங்களுக்கு அடிப்பணிலனா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனா எந்த அளவுக்கு இடி மூலியமாகவோ சிபிஐ மூலியமாகவோ வருமான வரித்துறை மூலமாகவோ அவங்களை நசுக்கி தாம் பக்கம் இழுத்துக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப உதாரணத்துக்கு மகாராஷ்டிரால அஜித் பவார், ஷிண்டே போன்றவர்கள் எப்படி வந்து அப்போ அதாவது தேசியவாத காங்கிரஸ்ல இருக்கும்போது எவ்வளவு 1000 கோடி கிட்ட ஊழல் பண்ணாரு அப்படின்ற பாஜக குற்றச்சாட்டு இடி மூலமா சிபிஐ மூலம் நெருக்கடி கொடுத்தது. உடனே தேசியவாத காங்கிரஸ் உடைச்சு அஜித் பவார் தனியா வந்தோடனே பாஜகவுக்கு ஆதரவு தனியா அவரு தூய்மையானவர் ஆயிட்டாரு, குற்றவாளி இல்ல, அவரு ஊழல்வாதி இல்ல அப்படின்ற சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் காங்கிரஸ்ல முதற்கொண்டு எம்பிகள் முதற்கொண்டு முன்னாள் அமைச்சர்கள் முதற்கொண்டு பாஜக எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்து அவங்க பக்கம் எழுத்துற பேரு அவங்க ஊழல்வாதி இல்ல, குற்றமற்றவர்கள் அப்படின்ற சொல்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரும். ஒட்டுமொத்தமா பாஜக, சிபிஐ, இடி, வருமான வரித்துறை இவங்களை வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகளுடைய குரல் வளத்தை நசுக்கிறாங்க, ஒரு கட்சியே அழிக்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க முன்வைக்கப்படுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.